ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 12/4/2017 துன்முகி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. பிரதமை 1/16 வரை, பின் துதியை திதி, சுவாதி நட்சத்திரம், தைதுல கரணம், சித்த யோகம் கூடிய நாள். சூலம் வடக்கு வடகிழக்கு. நாளைக்கு 16, பரிகாரம் பால். இன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால பெருமாளையும், சுவாதி நட்சத்திரம் இருக்கிறதுனால மகாலட்சுமியும் வழிபடலாம். ஆக பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு அதில் முக்கியமாக ஆண்டாளை கும்பிடலாம், மகாலட்சுமியை கும்பிடலாம், மகாலட்சுமி ஹோமம் பண்ணலாம், மகாலட்சுமி அஷ்டோத்திர மந்திரம் படிக்கலாம், விஷ்ணு சகசரநாமம் படிக்கலாம், திவ்ய பிரபந்தம் படிக்கலாம். பெருமாள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் இன்னைக்கு நீங்க ஆன்மீக நிகழ்வுகளில் கலந்துக்கலாம். சில கோவில்களிலே இப்போ ஸ்ரீ ராமநவமி ஏற்பாடு பண்ணி அதிலிருந்து தொடர்ந்து அந்த நிகழ்வு நடந்துட்டு வரும். அதனுடைய தொடர்ச்சி, அதில் கலந்துக்கிறது, அன்னதானம் போடுறது, அந்த சுவாமியை பற்றிய சொற்பொழிவை கேட்கறது அல்லது பேசுறது, இப்படியான நிகழ்வுகளிலே நீங்க இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய, வேலை போக மிச்சப்படுத்தக்கூடிய நேரத்தை ஆன்மீக நிகழ்வுகளில் கழிக்கலாம். ஆன்மீகம் எப்பவுமே நமக்கு மேலுக்கு நமக்கு கொண்டு வரும். மேலுக்குன்னா பணத்தால மட்டும் மேலுக்கு வர்றதில்லை, நம்ம அறிவாற்றலை மேலுக்கு கொண்டு வரும். அந்த 7 நிலைன்னு சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. அந்த 7 நிலையில நமக்கு படிப்படியான அந்த மேல்நிலை அப்படிங்கிறது தான் 7வது நிலை, சகசிராரம். அதுக்கு வராட்டி கூட ஓரளவுக்கு நம்ம மேலுக்கு வரும்போது நமக்கு உள்ள விஷயங்கள் உள்ளபடி புரிஞ்சுக்குவோம். பேராசைப்பட மாட்டோம். பேராசையே பெரும் துன்பத்துக்கு காரணம்ங்கிறது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே எத்தனையோ பார்த்தாச்சு. ஆசைகளே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம், பேராசை அழிவுகளுக்கு காரணம்னு சொல்றேன். ஒரு மன்னன் தன் நாட்டை மட்டும் ஆண்டுட்டு இருக்கும்போது பிரச்சனையே எதுவும் இல்லை, அடுத்த நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கும் போது பிரச்சனை ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்றேன். இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் அந்த காலத்துல பெரும் பெரும் போர்கள் எல்லாம் ஏற்பட்டு பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டதுக்கு ஒரு மன்னனுடைய ஆசையே காரணம் சொல்றேன். மக்களுக்கு ஆசை இருந்தாலும் மன்னனுக்கு ஆசை இருக்கக்கூடாது. மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. மன்னன் போற வழியில் தான் மக்கள் போவாங்க. அந்த வகையான நிலையில அந்த மன்னன் மக்களை வழிநடத்தி சரியாக செல்ல வேண்டும்னு சொல்றேன். அப்போ அந்த வகையான ஒரு குடும்பம் சொன்னா கூட அந்த குடும்பத்துக்கு தலைவன் சரியா போனாதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கு. அந்த குழந்தைகளோ அந்த மனைவியோ அவங்களால என்ன பண்ண முடியும்? அந்த வயசான பெற்றோரோ சொன்னபடி கேட்காத ஒரு குடும்ப தலைவனால் என்ன பண்ண முடியும்? எல்லாருமே அந்த பாதிப்பை சந்திக்கிறாங்க. அது அவசியம் இல்லை. அவங்க விட்டு போட்டும் போக முடியாது, அது ஒத்துக்கவும் முடியாது. கலந்து பேசி செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும். ஆக இப்போ ஒரு கார் வச்சிருக்கீங்க, அது டியூ கட்டி முடிஞ்சதுன்னா உடனே மறுபடியும் புது கார் எடுத்து டியூ கட்டணும்னு என்ன இருக்கு? இதே காரை கூட நம்ம 10 வருஷத்துக்கு ஓட்டலாம். ஓடவே மாட்டேங்குது, சர்வீஸ் பண்ணி ஓட்டலாம். அந்த பணத்தை மிச்சப்படுத்தி பேங்க்ல போடலாம், அல்லது வேற சொத்துக்கள் வாங்கலாம். வேற பிசினஸ்ல கொஞ்சம் நல்ல பிசினஸா இருந்து நமக்கு அது ஒத்து வர்ற பட்சத்தில் அதில் போட்டு உழைச்சு முன்னுக்கு வரலாம். இப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா அதுலேயே போட்டு அதுலேயே முடக்கிடுவாங்க அவங்களுடைய ஆசை. ஆக ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு வீடு இருக்குன்னா சாதாரணமாக இருக்கு, வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னா ஏன் பெரிய வீடு இப்போ உடனே கட்டணும்? அந்த காசுக்கு வேற ஏதாவது வருமானம் வர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம். அப்போ வயசான காலத்தில் நமக்கு உழைக்காம பணம் வரும், அதனால நிம்மதியாக வாழலாம். இப்போ ஒரு 50 வயசுக்குள்ள நாம ஓரளவுக்கு சரி பண்ணிடணும். ஆனால் எனக்கு அப்படி ஆக போது நான் ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக சரி பண்ண முடியலன்னா அதுக்கு எனக்கு சின்ன வயசுல அப்பா இறந்துட்டாரு, தம்பி தங்கச்சி அக்கா எல்லாம் இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து வரணும். அதுக்காக சின்ன வயசுல சேமிச்சாலும் அந்த சேமிப்பு நிலைக்காத ஒரு நிலை. 30 வயதுக்கு மேலதான் வர வேண்டிய சந்தர்ப்பம். ஆனால் எல்லாருக்கும் அப்படி இல்லைங்களா? உங்களுக்கு ஏற்கனவே அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க, நீங்க அதை வச்சு நீங்க அதை மேலே வரலாம், ஏணிப்படி மாதிரி ஏறி மேலே வரலாம். ஆரம்பத்திலிருந்து வரும்போது தான் எங்களை மாதிரி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு விட்டுட்டாங்கன்னா அதுலேருந்து வர்றது ஈஸி. ஆனால் அதை இறக்கி விட்டீங்கன்னா மறுபடியும் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். ஆக அடிப்படையே இல்லாமல் இருக்கிறவங்களை பற்றி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அடிப்படை இருந்தால் அதுக்கு மேலே யோசிங்க. ஆக தேவைக்காக கடன் வாங்கலாம், கஷ்டப்படலாம், ஆடம்பரத்துக்கு கஷ்டப்படக்கூடாது. பக்கத்தில் ஒருத்தர் நம்ம விட இன்னொருத்தர் நம்ம சொந்தக்காரரோ நண்பரோ பெரிய பெரிய வீடாக கட்டிகிட்டே தான் இருப்பாங்க.
பெரிய பெரிய காரை வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொன்று புதுசு புதுசா வந்துட்டே தான் இருக்கு வாகனங்கள். புதிய புதிய எலிவேஷன் போட்டு என்ஜினியர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. கட்டடம் வித்தியாசமா இருக்கு. நம்மளே பெருசா நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது நமக்கு மிச்சமாகும். அவசியம் ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்று வாங்கணும், ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்று கட்டணும். இருக்கிறத வச்சுட்டு அடுத்ததுக்கு தான் போகணும். வருமானத்துக்குரிய வழிகளை பின்பற்றணும். அதுக்கு இறைவனை வழிபட்டா அந்த சிந்தனையை அவர் கொடுப்பார். மகாலட்சுமி வழிபட்டா அவங்க பொருளாதாரத்தை மேன்மை செய்வாங்க. பெருமாளை வழிபடும் போது நமக்கு நோய் நொடிகள் அற்ற நல்ல கல்வி சிறப்புகளை கொடுத்து அவர் நம்மை வாழ வைப்பார். நல்ல சிந்தனை கொடுப்பார். நான் அவரெல்லாம் நல்லா கும்பிடுறேன், முருகனை கும்பிடுறேன், அதனாலதான் அவர் நமக்கு நல்ல சிந்தனை கொடுக்குறார். நான் அப்படியே போயிட்டு இருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க, எங்க உங்களுக்கு எல்லாம் கிரக மாற்றங்கள்லாம் ஒன்றும் பண்ணாதான் அப்படின்னு. நமக்கு எல்லாம் பண்ணும், ஆனால் நான் அதை சரி பண்ணி கொண்டு போறேன். இருட்டானா விளக்கு போட்டு போறேன், பிரச்சனை இல்லை. விளக்கு போடாமல் போனா எங்க ரோடு மாறி போயிடுவோம், இல்லாட்டி எங்க ஒரு பள்ளத்தில் இறங்கிடுவோம். விளக்குங்கிறது தான் இறைவன் ஆன்மீக விளக்கு. அதை கையில் வச்சிருக்கிறவங்களுக்கு இருட்டுங்கிற துன்பம் ஒன்றும் பண்ணாது. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் மீன நட்பு, சந்திரன் துலாத்துல சமம், செவ்வாய் ரிஷபத்துல சமம், புதன் மேசத்துல சமம், குரு இருக்கிற இடம் கன்னியில நட்பு, சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி தனுசு சமம், ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை விட்டிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வான மண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கணும். முதல்ல மேஷ ராசி. அசுவினி பரணி கிருத்தி 1 கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக போக்கு எப்படி இருக்கு? 7க்கு சந்திரன் செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் சந்திரன் பார்க்கிறான்னு எடுத்துக்கலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு பார்க்கறாங்க. சப்தம பார்வைன்னு சொல்றது ஜோதிடத்துல. இது மூலமா அவங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கக்கூடிய வழிகளை ஏற்படுத்துவார். சந்திரன் புத்திக்கு மனக்காரகன். அவன் செவ்வாயை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது இந்த பூமி வெளியில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அதை தீர்வு பண்றதுக்கான அதுக்கான தீர்வு ஏற்படுத்துறதுக்கான நல்ல தீர்வு ஏற்படுத்துறதுக்கான வழிமுறைகளை ஒரு ஆராய்வார். உங்களுக்குள்ளேயும் யோசனை வரலாம், இல்ல பிறர் சொல்லலாம், இந்த யோசனை நேற்றே வந்திருக்கலாமா, முந்தா நேற்றே வந்திருக்கலாமா, அதுக்கு முன்னது நாள் வந்திருக்கலாமா, வராது, இன்னைக்கு தான் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த யோசனைகளை அதுக்கேற்ப அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை அல்லது அதை சிறப்பா செயல்படுத்தக்கூடிய நிலையை அல்லது உங்களுக்கு வர வேண்டியதை சேரக்கூடிய அந்த நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கலாம். இன்னைக்கு அசுவனையில் பிறந்தவங்க விநாயகரையும், பரணியில் பிறந்தவங்க முருகனையும், கிருத்திகையில் பிறந்தவங்க நவகோள்களையும் வழிபடுங்க. அது 9 சுற்று வலம் கும்பிடலாம், நவதானியம் போட்டு கும்பிடலாம், தீபமேற்றி வழிபடலாம், வசதி இருந்தால் அபிஷேகம் செய்தும் வழிபடலாம். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகஷீடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய நிலைப்பாட்டில் இன்னைக்கு சந்திரன் 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 3 குடையவன் 6ஆம் இடத்துக்கு போறார். 3ங்கிறது இளைய சகோதரம்னு எடுத்துக்குவோம். இப்ப இளைய சகோதர வழியோட பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். பேச்சில் சங்கடங்கள், போன் பேசினாலும் சரி, நேரில் பேசினாலும் சரி, பங்காளி சண்டை வரப்பாக்கு. இன்னைக்கு நான்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ எல்லாம் என்ன பண்ண, ஆனா சொத்து பாதி சரியா கேட்கிறேன், அதுவும் எச்சாங்க வைப்பாங்க சில பேர். ஆனா அந்த உழைத்தவனுக்கு மதிப்பு கொடுக்கணும், அந்த வயசுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஒரு பையன் பிறந்து 10 வயசு கழிச்சு இன்னொரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் அவங்க அப்பா சின்ன வயசுல பாதிக்கப்படுறாரு. அந்த பையன் படிப்பு கூட விட்டுட்டு கடினமா உழைக்கிறான் அந்த குடும்பத்துக்காக. கடைசியில் அவங்க வரக்கூடிய சொத்துக்களை பிரிக்கிறாங்க. அம்மா சொல்றாங்க, சின்ன பையனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருன்னு, ஏன்னா அந்த பையன் எதுவும் பண்றதில்லை அப்படின்னு. ஆனா பெரிய பையனைத்தான், உனக்கு என்ன, பிழைச்சுக்குவேன், பாடுபடுவேன், நீ நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கூட சில குடும்பத்துல எல்லாம் நடக்கும். ஆனா அவன் 10 வருஷம் கூடுதலா பாடுபட்டு இருக்கான், வயசு கூடுதலா ஆயிடுச்சு, அவன் குடும்பம் நடத்தணும், அதுக்காக அவனுக்கு கொஞ்சம் கூடுதலா கொடுங்கன்னு கூட சொல்றது இல்லை. யார் பலவீனமானவங்களோ, அந்த பலவீனம் எதனால ஏற்படுதுன்னா அவங்களுடைய தவறான அணுகுமுறையால தான் ஏற்படுது. ஆனா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பெற்றோர். அந்த முறை மாறணும். அப்படி நீங்க சப்போர்ட் பண்ண போனா அந்த பையன், அந்த தவறான அணுகுமுறையோட பையன் அதையே கடைப்பிடிப்பான். நம்ம அப்பா அம்மா நம்ம என்ன செஞ்சாலும் ஏத்துக்கிறாங்க, ஊர் நமக்கு வேண்டியது இல்லை அப்படின்ட்டு அவன் போறக்க ஆரம்பிப்பான். அவன் சமுதாயத்திலையும்
பழிசொல் வாங்கிட்டு இருப்பான். ஆக எல்லாத்துக்கும் பெற்றோர் தான் காரணம். குழந்தைகள் வழி மாறி போகும்போது பெற்றோர் அதை வழி நடத்தி சரி நெறி பண்ணி கொண்டு போகணும். ஒரு செடியை நெட்டி இருக்கிறோம்னா அது வளருதுன்னா அதை வளைஞ்சு போகும்போது ஒரு குச்சி வச்சு கட்டணும். அப்போதான் அது கொஞ்சம் பெரிய மரமாக ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது விளையாது. அந்த மாதிரி பெற்றோர் அந்த பையனை வழி நடத்தி நெறிப்படுத்தி கொண்டு போகிற கடமையை கொண்டு உள்ளவங்க. சும்மா சாப்பாடு செஞ்சு போட்டால் போதாது, படிக்கிறதுக்கு பணம் கொடுத்தா போதாது, கார் வாங்கி கொடுத்தா பைக் வாங்கி கொடுத்தா போதாது. அந்த நெறிப்படுத்துகிற வழிமுறைகளையும் அவங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. இந்த வளர்ப்பு தான் முக்கியம். பிறப்பை விட வளர்ப்பு முக்கியம். பிறப்பு முக்கியம், ஆனால் வளர்ப்பு முக்கியம். ஆனாலும் அந்த சில சங்கடங்களை இளைய சகோதர வகையால் நீங்கள் அடைவீங்க. அதை பொறுத்துக்குங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு உங்களுக்கு. நான் கொஞ்சம் புத்திசாலி. நீங்கள் கிருத்திகையில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், ரோகிணியில் பிறந்தவங்க சிவன் கோயில் இருக்கக்கூடிய சந்திர பகவானையும், மிருகசீடத்தில் பிறந்தவங்க சப்தகண்ணீரையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரக கோள்களுடைய சஞ்சாரத்தில் சந்திரன் அற்புதமான இடத்துல போய் நிற்கிறார். இன்னைக்கு நல்ல அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படும். ஒரு மேடையில் பேசுனீங்கன்னா கூட ரொம்ப அற்புதமாக பேசுறதாக கேட்குறவங்க நினைப்பாங்க, கைதட்டல் பெறுவீங்க. சில பேர் பேசுவாங்க, மகிழ்ச்சிப்படுத்த பேசுவாங்க. சில பேர் அறிவை தூண்டுற மாதிரி பேசுவாங்க. அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். ஆனால் உங்களுக்கு அறிவு தூண்டுற மாதிரி பேசி பாராட்டு பெறுவீங்க. இன்னைக்கு நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. பணம் சேரும். பெற்றோரோட ஆதரவு உங்களுக்கு அதிகம் இருக்கு. மிருகசீடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், திருவாதிரையில் பிறந்தவங்க முருகனையும், புனர்பூசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய நிலைப்பாடு இன்னைக்கு நல்லா இருக்கு. செவ்வாயோட பார்வையில் வேற இருக்கு. ராசியாதிபதி 5க்கும் 10க்கும் உடைய பார்வையில் படுது. வில்லங்கமான சில பிரச்சனைகள் கூட அதிலிருந்து நீங்க விடுபடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். உடல் அசதி சோர்வு நீங்கும். மிகப்பெரிய யோகாதிபதி ராசியாதிபதியை பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலவீனங்களை எல்லாம் அவர் களைந்தெடுப்பார். வைரஸ் இருந்துச்சுன்னா ஆன்டிவைரஸ் போட்டு அதை கிளியர் பண்ற மாதிரி தான். இன்னைக்கு ஆன்டிவைரஸ் போட்டுடலாம், அது கிளியர் ஆயிரும். இன்னைக்கு புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க முருகனை சஷ்டி கவசம் படிச்சும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். சூரியனோட நிலைப்பாடு நல்ல இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனுடைய மாற்றம் உங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் மன தைரியம், உடல் அசதி சோர்வு நீங்குதல், எதை பற்றி ஒரு கவலை இருந்த நிலை மாறி ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய நிலை சந்தோஷத்தை கொடுக்கும். பெண்களுக்கு அரசு வழி ஆதரவு கிடைக்கும், உத்தியோக உயர்வு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவனுக்கு ருத்ர ஜபம் சொல்லி வழிபடுறது ரொம்ப நல்லது. மகத்தில் பிறந்தவங்க. அதுல பூரத்தில் பிறந்தவங்க பார்வதி தேவியை வழிபடுங்க. நீங்க மல்லிகைப்பூ மாலை கொடுத்து வழிபடுங்க. உத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனை வழிபட ஏற்றம் பெறுவீங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி புதன். யாராருக்கு என்ன எழுதப்பட்டிருக்கோ அது நடந்து தீரும். ஆனா அது நடக்கும்போது தீயவைகளாக இருந்தா அதை தடுக்கிறதும், நல்லவைகளாக இருந்தா அதை
அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய செயலும் நம்ம அறிவாற்றல் மூலமா பண்ண முடியும். அந்த வகையில் உங்களுக்கு இன்றைய சந்திரனுடைய போக்கு தீயவைகளை தடுத்து நன்மைகளை சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாளாக இருக்கு. அதாவது பகிரத பிரயத்தனத்தினால நன்மைகள் உண்டாகும். இன்னைக்கு கூடுதல் முயற்சி அவசியம். ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும், கூடுதல் முயற்சி அவசியம். கல் தெக்க வீசினா அது கிழக்கு போனா அடுத்தவங்க வீட்டு மேல போய் விடும். அந்த மாதிரி சில பேருக்கு நடந்துடும். கிரகங்கள் அப்படி மாத்தி விட்டுரும். நல்லவங்களுக்கு கெட்ட பேர் வர வைக்க பார்க்கும். ஆனா எச்சரிக்கை கவனமா இருக்கணும். ஒரு நாயை கல்லெடுத்து வீசுறதுனா கூட யோசிச்சுதான் வீசணும். அட அவரு எப்படியா அப்படின்னு அவங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய தீங்கு கூட இது மூலமா நீங்கி இருக்கலாம். ஆனா அது அவங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிய மாட்டாங்க. அது உங்களுக்கு உங்க பேர்ல ஒரு தவறான அபிப்பிராயம் கொண்டுக்குவாங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்க இறைவனை வழிபடணும். நீங்க ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நீங்க இந்த வழியில போகாதீங்க, இது நல்லதில்லை அப்படின்னு சொன்னா, பார்த்தியா நாம் இந்த வழியில போனா முன்னேறிவான்னு பொறாமையில சொல்றான்னு கூட நினைப்பாங்க. அதனால முக்கியமா சகோதர வழியாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கமாக இருந்தாலும் சரி, நட்புகளா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கொஞ்சம் சொல்ற விதத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லணும். இன்னைக்கு உத்திரத்தில் பிறந்தவங்க முருகனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க பிரம்மாவையும், சித்திரையில் பிறந்தவங்க நவகோள்களையும் வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம், விரயங்கள் கட்டுப்படக்கூடிய நிலை, புதனை சந்திரன் பார்க்கக்கூடிய அற்புதமான நிலை, தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒரு மிகச்சிறந்த யோகம். ஞான பலமா காட்சி அளிப்பீங்க. நெற்றில திருநூறு குங்குமமா காட்சி அளிப்பீங்க, அல்லது ஏதாவது காவி வேஷ்டி அணிச்சு காட்சி அளிப்பீங்க. அப்படியே உங்களை பார்த்தா மற்றவங்க கையெடுத்து கும்பிடும் போல தோணும். அப்படிப்பட்ட ஆன்மீக, அதே மாதிரி நீங்க மகான்களை சந்திப்பீங்க. திடீர்னு எங்காவது போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு பக்கம் போலான்னு ஒருத்தர் கூப்பிடுவார், போவீங்க, மகான்களை சந்திப்பீங்க. அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஆன்மீக நிகழ்வுகளுக்கு உண்டான நாள். சித்திரையில பிறந்தவங்க முருகனையும், சுவாதியில பிறந்தவங்க பெருமாளையும், விசாகத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்ட 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கைகூடும். வெளியூர் பயணம் இருக்கும். ஒரு முடியாத ஒரு விஷயம் இன்னைக்கு முடியும். ஆனா அது நல்ல விஷயமா இருக்கும். ஏற்றமான சூழல்களிலே உங்க வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு. ஆனா கொஞ்சம் கூடுதல் செலவு இருக்கும். அந்த செலவை கட்டுப்படுத்த இறை வழிபாடு அவசியம். விசாகத்தில் பிறந்தவங்க சுப்பிரமணியரையும், அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க தன்வந்திரி பகவானையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குருவோட வக்ர நிலை பரவாயில்லைங்க. சந்திரனுடைய நிலைப்பாடு இன்னைக்கு சிறப்பு. செவ்வாய் பார்க்கறது அற்புதம். புதனோட சூரியன் கூடக்கூடிய சந்தர்ப்பம் உருவாயிருக்கிறது. ஆன்மீக பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. இறைவனுடைய கருணையினாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் தீரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் போன்ற காரியங்கள் இப்ப குருபலம் இல்லை. 9ஆம் மாசம் வரைக்கும் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா வார்த்தைகளில் சில முரண்பாடு வந்தாலும் விட்டு கொடுத்து போய்க்கணும். ஒருத்தர் உறவுக்காரங்களை, மாப்பிள்ளையோட உறவுக்காரங்க ஒன்று பேசுறான்னு வச்சுக்கோங்க, நீங்க பொண்ணோட உறவுக்காரர் அதோட சண்டை போட்டா அது நாம யார் பக்கம் பேசுறதுங்கிற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரருக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கும் இருக்கும். இது போன்ற சூழல்கள் வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான நிகழ்வுகளை கோவிலில் வச்சுக்கணும். ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறது கோயில் வச்சுக்கணும். ஒரு நிச்சயம் பண்றது கோயிலில் வச்சுக்கணும். முக்கியமான வார்த்தைகள் பேசுறது கோயிலில் வச்சுக்கணும். அப்படி கொண்டு போகணும். ஆனா அசதி சோர்வு, பணப்பற்றாக்குறை, நீங்க பொண்ணு கல்யாணத்துக்காக ஒரு பக்கம் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா இப்ப கொடுக்க மாட்டாங்க. ஆவணி மாசம் கொடுக்குறங்க, அதுக்கு முன்ன முடியாதும்பாங்க. நீங்க திடீர்னு வச்சுட்டீங்க, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு. அதுக்காக நீங்க கொஞ்சம் சில விஷயங்களை மாற்றிக்கணும், பொறுத்துக்கணும், சண்டை போடக்கூடாது.
அந்த மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உடல் அசதி சோர்வு, காரிய தடை தாமதங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய நிலைகள் தான். இந்த நிலையிலும் திசாபுத்தி நல்லா இருந்தால் சில பேருக்கு காரியம் நடக்கும். அப்படி நடக்கும்போது கொஞ்சம் பொறுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் சில விரத முறைகளை கடைப்பிடிக்கணும். இப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இப்போ வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாலோ அல்லது கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாலோ அசைவ உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இறைசக்தி நமக்குள்ளே வந்து இறங்கிக்கும். அசைவ உணவு இருக்கும்போது இறங்காது. அப்போ அந்த காரியங்கள் வந்து தடையின்றி நடக்கும்னு முன்னோர்கள் சொல்லி வச்சதை நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி போய்க்கலாம். நீங்கள் மூலத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் கும்பிடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. நல்ல சந்தர்ப்பம், நல்ல வாய்ப்புகளும் கிடைச்ச போது நீங்கள் நல்லா பயன்படுத்திட்டீங்க. இப்போ அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதனுடைய பலன்களை அனுபவிச்சு வர்றீங்க. ஒரு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து, ஒரு நல்ல நிலையெல்லாம் கிடைச்சிருந்தாலும் வயதானவங்களுக்கு, 60 வயது கடந்தவங்களுக்கு உடல் அசதி சோர்வு, குழந்தைகளை பற்றி தேவையற்ற கவலைகள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். முன்வினை அப்படிங்கிறத விட அந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சம்பவங்களை நாம் புரிஞ்சுக்கணும். புரியாதவங்க கண்ணு தண்ணி விடுவாங்க. ஒரு 10 வயசு குழந்தை வீட்டில் இருக்கு, 6 மணிக்கு மேலே அப்பா அம்மா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா அது அழுகிறக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கெல்லாம் அப்படி 10 வயசு குழந்தை இருக்கான்னு தெரியல, நல்லா அறிவுபூர்வமாக இருக்காங்க எல்லாரும். அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க. அதே 20 வயசு குழந்தை 20 வயசு பெண்ணா அல்லது ஆணோ அழுவாங்களா? அப்போ அறிவு வளர்ச்சி ஏற்பட்டுறது. அந்த மாதிரி நீங்கள் வந்து சில பேர் வயசானவங்களே சில துன்பங்களை பொறுத்துக்கிறது இல்லை, கவலைகள் ஓவராக வச்சுக்கிறாங்க. சில பேர் சின்ன வயசுலேயே டேக் இட் ஈஸின்னு போகிறாங்க. இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் முயற்சி எடுத்தும் நடக்கலைன்னா அதை எளிதாக்கிக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. அந்த வகையில் இன்னைக்கு உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், திருவோணத்தில் பிறந்தவங்க முருகனையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க சிவபெருமானையும் வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் அஷ்டமத்திலிருந்து விலகி நிம்மதியா இருக்கு. நேற்றுக்கு ஒருத்தர் பத்தி குறை சொல்லியிருப்பீங்க, அடடா அது சொல்லியிருக்கூடாதுன்னு நினைப்பீங்க. நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கலைன்னா ஜோதிடத்தையும் கடவுளையும் கூட நம்ம குறை சொல்லுவோம். இயல்பா நடந்திருக்கும், கண்டிப்பா அது நடந்திருக்கும். ஆனால் நீங்க நினைக்கிற அளவுக்கு நடக்கலைன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அளவா நினைச்சிட்டு போனா எப்பவுமே எல்லாமே நடக்கும். அளவுக்கு மீறி நினைச்சா அது சில பேருக்கு நடக்கும். அதிகப்படியான யோகத்தினுடைய பவர் இருந்தால் தான் நடக்கும். அதனாலதான் நான் ஜோதிடர்கள் எல்லாருக்குமே என்ன சொல்றேன்னா, யோகம் இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லிருங்க. அவங்க சந்தோஷம் அடைட்டுங்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லவே வேண்டாம். இவ்வளவுதாங்க உங்க லைஃப் இருக்கு, இப்படித்தான் நீங்க போய்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும். அப்படி சொன்னா கவலைப்படுவாங்கன்னு நினைச்சோம் அப்படின்னா அது போயிட்டு அவங்க நடக்கலைன்னா அவங்க பேரை மாத்தி, நான் சொல்றது என்னன்னா அவங்களுடைய குறைகளை பிறர் மேல சுமத்திடுவாங்கன்னு சொல்றேன். ஆனாலும் இன்னைக்கு உங்களுக்கு உள்ளது உள்ளபடி புரியும். நேற்று அதற்கு முதல் நாள் நீங்க எண்ணிய எண்ணங்கள், எடுத்த முடிவுகள், அதில் உள்ள குறை நிறைகள் எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணங்கன்னு முடிவு எடுத்துக்குவீங்க. ஆனா இன்னைக்கு அந்த குறைகளிலிருந்து நீங்க விலகி நிறைகள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாளாக இருக்கு. அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், புரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் கும்பிடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் அஷ்டமத்தில் வந்து கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பார். குழந்தைகளை பற்றிய குழப்பங்கள், பூர்வீகத்தை பற்றிய குழப்பங்கள், பொதுவான குழப்பங்கள் இருக்கு. மறதி அதிகம் ஏற்படும், கோபம் அதிகரிக்கும். நீங்கள் மறந்து ஒன்று வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா கூட வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்பீங்க, நான் மறந்து வச்சுட்டு போனால் நீ எடுத்து கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்போம். இதனால பிரச்சனை வரும். அதுக்கு நம்ம ஒரு காரணம் நினச்சிக்கணும். நம்மவே போய் எடுத்துட்டு வந்துட்டோம், வேலை முடிஞ்சது. 2 வேலை தான். சில பேர் அப்படித்தான் பண்ணுவாங்க. சில பேர் இந்த பூட்டெல்லாம் இருக்கும் பாருங்க, இப்படி அமுத்துனா பூட்டிக்கும். சாவியெல்லாம் உள்ள வச்சிருவாங்க, இது ஓப்பனில் இருக்கும். வெளியே மடாரில் வந்து டக்குன்னு பூட்டுவாங்க. அப்புறம் காலையில் வந்து சாவி காணும் தேடுவாங்க. அடுத்த நாள் அந்த சாவி உள்ள இருக்காது. எப்படி திறந்து போவீங்க?
அதனால அப்படி ஆட்டோமேட்டிக் இப்படி லாக் பண்ற பூட்டுல இருந்ததுன்னா சாவி கையில் இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிக்கணும்னா அதை ஓப்பன் பண்ணிட்டு உடனே பூட்டிட்டு அப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணும்போது இருக்கா ஓப்பன் பண்ணி போடுற மாதிரி இருந்துட்டா சாவி இல்லாமல் நம்ம அதை ஓப்பன் பண்ண மாட்டோம். அந்த மெத்தடுக்கு பழகிக்கணும். அப்படி இன்னைக்கு வந்து சில மறதிகள் வாகன பயணங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பேர் வந்து பெட்ரோல் அடிக்காமல் ஸ்கூட்டர் எடுத்து கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நடுவழியில் போய் பெட்ரோல் தீர்ந்து அப்படி யாரும் இப்போ நிற்கிறது இல்லை. ஆனாலும் ஒரு சில பேருக்கு அந்த சம்பவம் ஏற்படுது. ஸ்டெப்னியில் ஏற இருக்கான்னு பார்த்துக்கணும். எக்ஸாம் கிளம்புறீங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ கிளம்புறீங்க, அல்லது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளம்புறீங்க. காலையில் நேரத்தில் ஒரு 7 மணிக்கு புறப்படணும்னா காலையில் எழுந்திரிச்சு ஒரு 6:30 மணிக்கு குளிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆகிடுதுன்னா ஸ்டெப்னியில் ஏறலைன்னு என்ன பண்ணுவீங்க? லேட் ஆகும் இல்லையா? அதனால் அது அதிகாலையில் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு அது பார்த்துடணும். டயர்லாம் ஏர் இருக்கா, பெட்ரோல் இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து நம்ம புறப்படுற கொஞ்சம் அட்வான்ஸாக ரெடி ஆகணும். இப்போ இந்த டைமுக்கு போனால் போதும்னு நினைக்கக்கூடாது. சில பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஒரு 1/2 hour முன்னாடி போனால் என்ன நடந்து போகுது, ஏதோ ஒரு காரணத்தினால நின்றுச்சுன்னா அந்த தடையாகும். அதனால வாழ்க்கையே மாறும். ஒரு கோர்ஸ் எடுக்கலான்னு ஒரு பையன் ஒரு என்ட்ரன்ஸுக்கு போகலான்னு இருப்பான், அப்புறம் அது மூலமாக எடுக்க முடியாமல் போயிடும். அதனால எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸாக போகிற மாதிரி ஒரு நிலை இன்னைக்கு நல்லது. அதே சமயம் வேகம் கூடாது, விவேகம் அவசியம். எல்லாத்துலேயும், பேச்சிலையும் வாகனம் ஓட்டுறதுலையும். இன்னைக்கு பூரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவபெருமானையும் வழிபடுங்க. முடிஞ்ச ஒரு தடவை கோபூஜை செய்யுங்க. அகத்திக்கீரம் பழம் கொடுக்கலாம் மாட்டுக்கு. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். வைப்பது வானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கள் இந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.